வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்காக தளபதி விஜய் அவர்கள் நேற்று பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 700 கோடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 700 கோடியானு ஷாக் ஆகாதீங்க. நம்ம முதல்வர் அவர்கள் பின்னாடியே போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அவரோட சொத்து வரும் எவ்வளவு தெரியுங்களா? மொத்த சொத்தே 9 கோடி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்ல. நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் இவங்க 2 பேர்த்தோட சொத்து மதிப்பும் சேர்த்துனாலே 8.88 கோடி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேட்புமனுல ஒரு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு பெரிய வம்சாவளி கலைஞர் அவர்கள் இருந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா 9 கோடி தான் சொத்து இருக்குது அப்படிங்கறத யாருனாலும் நம்ப முடியல. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. சொல்லப்போனா ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட சொந்தமா காரு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வேட்புமனுவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. 2021 வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்களோட அசையும் சொத்து 4.94 கோடியே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3.30 கோடியே குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் உங்க பர்ஸ் கொண்டு செக்அப் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா பணமே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஸ்டாலின் அவர்கள் வாட்ச் எல்லாம் கையில் கட்டியிருப்பாரு. அந்த வாட்சோட கலெக்ஷன் எல்லாம் எடுத்து பார்த்து அதோட ரேட்டை மட்டும் கலெக்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இது எல்லாமே ஸ்டாலின் அவர்களோட கையிருப்பு அவரோட அக்கௌண்ட்ல வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. என்ன என்ன எழவே அது? சரி, இவங்க தான் இப்படின்னா சீமான் அவர்களும் நேற்று வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. அவரே ஏழையின் மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நிறைய டைம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 39 லட்சம் சொத்து இருக்குது. அது இல்லாம நகையா 19 லட்சம், அதாவது 1.6 கிலோ. அதான் அப்படியே முடிச்சுட்டு வந்துட்ட மாட்டி. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாம இருக்கோம். இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? பசிக்குது. அந்த சாக்லேட் மில்க் ஷேக்கும் பீட்சா இருந்தா கொடுங்க. தங்கிட்ட கட்சி நடத்த பெரிய அமௌண்ட் இல்லாதனால தான் திருநிதியெல்லாம் கலெக்ட் பண்ணுறாப்புல. ஆனால் இப்போ பாருங்க, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவர் 25 ஏக்கருக்கு லேண்ட் வாங்கியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட 51 லட்சத்துக்கு. இது இல்லாமல் அவர்கிட்ட ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு கார் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அவர்கிட்ட சொந்த வீடு இல்லையாம், வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. அதுக்கும் வாடகை 3 லட்ச ரூபா கட்டுறாராம். அப்புறம் ஏழைங்களா பங்களா எப்படி வசதியா இருக்கா? முதல்வர் வேட்பாளரான இவங்க 3 பேரும் நேற்று போட்டாங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கிறார் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் எடப்பாடி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன வருஷம் என்ன சம்பவம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. சிஎம்மா இருந்துட்டு எடப்பாடி அவர்கள் போன வருஷம் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவர்கிட்ட அசையும் சொத்து 2 கோடி, அசையா சொத்து 4.5 கோடி, அது மட்டும் இல்லாமல் 3 லட்சத்துக்கு என்கிட்ட கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. முதல்வர் பதவியெல்லாம் முடிச்சுட்டு 2021 வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே 3.5 லட்சம் எனக்கு கடன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ 5 வருஷம் அவர் முதல்வர் அவெல்லாம் இல்லை. அப்போ இப்போ கடன் லிஸ்ட் கம்மியாவா சொல்ல போறாரு? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஸ்டாலின் அவர்கிட்ட மொத்தமாகவே 9 கோடி தான் இருக்குது அப்படிங்கிறது, கையில் வெறும் 10,000 ரூபா தான் வச்சிருக்கிற அப்படிங்கிறது, சீமான் அவர்கள் ரீசெண்டாக 21 சென்ட் நிலம் வாங்கினது, விஜய் அவர்கள் தன் கையில் 600 கோடி தான் இருக்குது அப்படிங்கிறது, பழனிசாமி அவர்கள் 3.5 லட்சம் கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இது எல்லாமே நம்மளால ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இதில் முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் கிட்ட சொந்தமாக காரு கூட இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு காலத்தில் இதையெல்லாம் மக்கள் பெரிய அளவு கண்டுக்கிட்டது இல்லைங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் நினைக்கும் போது என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் இருக்குது. காசு நிறைய இருக்கிறவங்க கிட்ட காசே இல்லை பார்க்குறாங்க, காசே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க நிறைய காசு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் அதான் உண்மை அப்படின்னு நம்புற நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, ஐயோ நம்மளாம் இவ்வளோ நாள் இப்படியெல்லாம் ஏமாந்துருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி. தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளோன்னு தெரியுங்களா? 1,05,000 ரூபா. இது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டு, மொபைல் பில்லு அப்படிங்கிறதும் தனியாக வருங்க. மாதத்துக்கு 1 லட்ச ரூபான்னு கணக்கு போட்டால் வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா. 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா. 5 வருஷத்துக்கு சேர்த்திய எம்எல்ஏக்கள் 60 லட்ச ரூபா தான் வாங்குறாங்க மொத்தமாகவே. அப்படிங்கும்போது அவங்ககிட்ட எப்படி கோடிக்கணக்கில் சொத்து வந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும் இல்லையா? அதனால தான் இவங்க சொத்துக்கள் காட்டுறதில்ல, தன்னோட சொத்துக்களை எல்லாமே பினாமி பேர்லையும் தன்னோட சொந்தங்கள் பேர்லையும் எழுதி வச்சிடறாங்க. இந்த டைம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சொத்துக்கள் காட்டியிருக்காரு இல்லையா? ஒருவேளை ஒரு எம்எல்ஏவெல்லாம் ஜெயிச்சு அடுத்த வருஷம் இவர் இதே சொத்து மதிப்பு காட்டினாங்கன்னா இது ஓரளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கலாம். ஆனா இங்க அரசியல்வாதிகள் அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறியாங்க. நீங்க எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்க கட்சி தலைவரோட உண்மையான சொத்து நிலவரம் இது கிடையாது. இதுல இருக்கிற ஒரே மாறல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு சோறு. அவங்க கூட போட்டு பேசுறதை பார்க்கறதுக்கு நீங்க ஒரு நாள் வேலையை விட்டுட்டு போகணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இப்போதான் சோசியல் மீடியாலேருந்து எல்லாமே இருக்குது, எல்லா தகவல்களையும் சோசியல் மீடியாலேயே தெரிஞ்சுக்கோங்க. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. இங்கே எந்த தலைவர்கள் வந்தாலும் ஊழல் அப்படிங்கிறது ஒழியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அரசு ஒரு நலத்திட்டத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, ஒரு தொகுதியில் எவ்வளோ பணம் இருக்குது, அந்த பணம் எதுக்காக செலவு பண்ணப்படுது அப்படிங்கிற புள்ளி விவரம் மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியணுமா? மக்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு இங்கே இருக்கிற ஊழல் கம்மியாகுங்க. ஆனால் இதை யார் ஆட்சிக்கு வந்தாலும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான்.
இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், இப்போ 4 முனை போட்டி நடக்குது. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அண்ட் என்டிகே. இந்த 4 முதல்வர் வேட்பாளரில் வெற்றி பெற்று யார் ஆட்சி அமைச்சா ஊழல் கம்மியாகும் நினைக்கிறீங்க? ஒரு நல்ல ஆட்சி நடக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.